Hi friends, welcome back to Preganya Home. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் செய்யறதுக்கு ஒரு half hour தான் ஆகும். ஆனா இந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ஈஸியா வந்து அதை செஞ்சிடலாம். நம்ம ஒரு half hour நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு 6 to 8 month வரையிலும் இந்த ஹேர் ஆயிலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்னு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். வேப்பிலை கொழுந்தாவோ அல்லது எப்படி கிடைக்குதோ அது வந்து உங்கள் சௌரியம். எனக்கு வந்து நல்ல வேப்பிலையெல்லாம் கொழுந்தாவே கிடச்சிருக்கு. 3 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு. இன்றைக்கி வந்து நாட்டு செக்கு எண்ணெய் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தான். இது மாதிரி நான் 4 பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து செம்பருத்தி, முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுக்கு செம்பருத்தி எல்லாம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி 5 இதழ் நாட்டு செம்பருத்தி ஒரு 5 பூவோ அல்லது 3 பூவோ இருந்தால் கூட போதும். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு 6 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் 1. இது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி, இது ஆலோவேரா, மருதாணி, கருவேப்பிலை, இது வந்து வெட்டி வேர் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடியே கட் பண்ணி வச்சுட்டேன். அதோட தண்டு இருந்தது, அதை சும்மா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன பேக்கெட்னு பார்த்தீங்கன்னா மகிழம்பூவோட பவுட்ரு தான். எனக்கு வந்து மகிழம்பூ வந்து ட்ரையாக கூட கிடைக்கல, பவுட்ரு தான் கிடச்சிது. அதனால் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எல்லாம் வந்து செம்பருத்தி ஆலோவேராலாம் கலக்குறீங்களே, தலைவலி இருக்கிறவங்க உபயோகப்படுத்தலாமான்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. இந்த மகிழம்பூ பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹீட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாத தலைவலிக்கு இந்த மகிழம்பூங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சைனஸு, தலைவலி அப்படி எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எந்தவித சைடு எஃபெக்டோ தலைவலியோ அது மாதிரிலாம் எதுவுமே வராது. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பூலா பொடி. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இது வந்து வயல்கள் ஓரமாலாம் இருக்கும். ரொம்ப கிராமங்களில் இந்த கரும்பூலா இலைன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பூலா அன்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே வந்து இந்த லீஃப் எப்படி இருக்கும். இதோட வந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டாக வந்து ஒரு பிளாக் வித் ப்ளூ மாதிரி ஒரு பழத்தோடு சேர்ந்த ஒரு இலை தான். இலை கிடைக்காதவங்க இது மாதிரி பவுடராக கூட வாங்கிக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நல்ல சின்ன குழந்தைங்களுக்கே வந்து கிரே ஹேர்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இந்த கரும்பூலா பொடியை யூஸ் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் 100% வந்து ஹேர் டைன்னு நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து நல்ல பலன்லாம் நிறைய இருக்குது. இந்த கரும்பூலா பொடி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிரே ஹேர் வந்துகிட்டு இருந்தாலோ அல்லது வந்ததையுமே வந்து கருமையாக ஆக்குற லெவலுக்கு இந்த கரும்பூலா பவுடருக்கு அந்த ஒரு நல்ல தன்மை இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து அரைக்க வேண்டியதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில், உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அரைக்கணுன்னா அம்மி இருந்ததுன்னா அம்மியில் கூட அரைச்சா ரொம்பவே பெஸ்ட்டு. என்கிட்ட அம்மி இல்லாததுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா லைட்டாக வந்து அதாவது வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சா கூட போதும். இப்போ வந்து இந்த இலைகள் இருக்கு இல்லையா, வேப்பிலை, செம்பருத்தி, பூண்டு, வெங்காயம், செம்பருத்தி இலை, மருதாணி, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, ஆலோவேரா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி கோரஸாக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி, கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக வந்து செம்பட்ட முடியாக இருக்கிறவங்களோ அல்லது வந்து ரொம்ப நரைச்ச முடியாக இருக்கிறவங்கெல்லாம் ரெகுலராக இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஹேர் டெக்ஸ்சர் 100% மாறுங்க. ஏன்னா இந்த ஹேர் ஆயிலை தான் நான் வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்ச நாள்னு சொன்னால் ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ணி எனக்கு நல்ல பலன் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து இளநர, பொடுகு, பேன், அதாவது வந்து நம்ம வந்து வேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால அந்த பேனு பொடுகெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும். ஸோ இது மாதிரி எடுத்து தனியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆயிலை செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து மண் பாத்திரமோ அல்லது இரும்பு சட்டியோ தான் இதில் வந்து எண்ணெயை ஊற்றணும். இப்போ எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த பொருட்கள்லாம் போட்டுக்கணும். அதிக அளவு பொருள் போட்டிங்கன்னா எண்ணெயிலேயே வந்து அது அப்சர்வ் ஆகி எண்ணெய் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் செய்கிறீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பாதி அளவு எடுத்துக்கிங்க. இந்த எண்ணெய் செஞ்சு ஒரு 1 இயர் வரையிலும் இந்த எண்ணெயை வந்து கெட்டு போகாத பார்த்துக்கலாம். 1 இயர் வரையிலும் யூஸ் செய்யவும் செய்யலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது மிளகு, வெந்தயம். அடுத்து வந்து வெட்டி வேர் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிச்சோன்னா இந்த மகிழம்பூ பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போடணும். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போடணும். இது வந்து சிம்மிலேயே வச்சு நல்லா வந்து ஒரு சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நான் அந்த மகிழம்பூ பவுட்ரு, இந்த கரும்பூலா பவுட்ரெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அவசியம் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த கரும்பூலா அல்லது சிவப்பு பூலா, காட்டு நெல்லி, இது மாதிரியெல்லாம் வந்து அவரஞ்சி, இது மாதிரி நிறைய பேர் வந்து இதில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரியான பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கரும்பூலாவிலையும் லாஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்காக நான் காட்டுறதுக்காக தான் இந்த பேக்கெட்டை காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக வந்து சலசலன்னு வரும். அதுவும் கம்ப்ளீட்டாக வந்து நின்ன பிறகு வந்து நம்ம கேஸ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறிடணும். இந்த ஆயில் ஆறி அதுக்கு பிறகு வந்து ஒரு வடிகட்டியை வச்சு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட முழு பயன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த எண்ணெயை வந்து உடனே யூஸ் பண்ண உடனே கிரே ஹேரு, ஹேர் க்ரோத் அப்படியெல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக படிப்படியாக இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது 100% உங்களுக்கு கிரே ஹேர்லாம் மாறி வழுக்கையில் கூட இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு துணியாலேயோ வெள்ளை துணியிலையோ அல்லது ஃபில்ட்ருலையோ வடிகட்டி இது மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் இதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.